கண்ணியத்திற்குரிய இந்த தாருல் இல்ம் ஸ்கூலுடைய நிர்வாக பெருமக்களே, பள்ளியுடைய முதல்வர் அவர்களே, சகோதரர் ரஹமத்துல்லா அவர்களே, மேலும் இங்கே கூடி இருக்கக்கூடிய அன்பிற்குரிய பெற்றோர்களே, இந்த ஊர் நலவை நாடி இருக்கக்கூடிய அனைவரையும் இந்த பள்ளியின் சார்பாகவும் எங்களுடைய அமைப்பின் சார்பாகவும் வருக வருக என்ற வரவேற்றுவதுடன் ஒரு 5 மணித்துளிகள், ஒரு 5 நிமிஷம் இன்ஷா அல்லாஹ், பெரிய பயான் இல்லை, இந்த பள்ளியுடைய ஒரு சில விஷயங்கள் உங்களிடத்தில் கட்டாயமாக நான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. அது கொஞ்சம் அமைதி காத்திங்கன்னா இன்ஷா அல்லாஹ் 5 நிமிஷத்தில் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா குழந்தைகளுடைய ப்ரோக்ராம் தான் அசலாக இருக்குது. ஒரு ஸ்கூலுடைய ஆண்டு விழா என்பது அந்த ஸ்கூலில் என்ன நடந்திருக்கு அப்படின்றத எல்லாருக்கும் முன்பாக பிரதிபலிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ப்ரோக்ராமாக இருக்குது, நிகழ்ச்சியாக இருக்குது. இப்போ இந்த தாருல் இல்ம் ஸ்கூல் இது என்ன வித்தியாசம்? எத்தனையோ ஸ்கூல்கள் இருக்குது, ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம் என்னன்றதை நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். எங்களோட அமைப்பு அல்ஹம்துலில்லாஹ் கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா முஸ்லீம் மேனேஜ்மெண்ட் ஸ்கூல்ஸ், முஸ்லீம் நிர்வாகங்கள் நடத்தக்கூடிய ஸ்கூல்களை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்ட் அது. அந்த ப்ராஜெக்ட் மூலமாக தான் நாங்கள் இந்த ஸ்கூலை தேர்ந்தெடுத்திருக்கோம். இந்த டெல்டா பகுதியில் மட்டும் இல்லை, முழு தமிழ்நாட்டிலையும் இந்த தாருல் இல்ம் ஸ்கூல் போல் ஒரு சில ஸ்கூல்கள் மட்டும்தான், அதாவது முஸ்லீம்கள் நடத்தக்கூடிய ஸ்கூல்கள் வேறு, இஸ்லாமிக் ஸ்கூல் என்பது வேறு. அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். முஸ்லீம்கள் நடத்தக்கூடிய ஸ்கூல் அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் ஒரு 830 ஸ்கூல்களுக்கு மேலே இருக்குது. நாங்கள் கணக்கு எடுத்த வரைக்கும் 830 ஸ்கூல்கள் மட்டும், காலேஜெலாம் இன்னும் அதுக்கு மேலே இருக்காங்க. 830 ஸ்கூல்களுக்கு மேலாக முஸ்லீம்கள் இந்த தமிழ்நாட்டில் நடத்தி கொண்டு இருக்காங்க. அதில் இஸ்லாமிக் ஸ்கூல், அதாவது இஸ்லாமிய கலாச்சாரங்களை முன்வைத்து குர்ஆன் ஹதீஸையும் முன்வைத்து நடத்தக்கூடிய ஸ்கூல்கள் அப்படின்னு பார்த்தா விரல் விட்டு எண்ணக்கூடிய ஸ்கூல்கள் மட்டும்தான் இருக்குது. அதனால் முஸ்லீம்கள் நடத்தக்கூடிய எல்லா ஸ்கூல்களுமே இஸ்லாமிக் ஸ்கூல் அப்படின்னு என்பது நினச்சி கொள்ளக்கூடாது. அல்ஹம்துலில்லாஹ் நம்மளுடைய இந்த தாருல் இல்ம் ஸ்கூலில் கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக நான் இந்த ஸ்கூலில் மாதத்துக்கு ஒரு முறையோ இல்லை 2 மாதத்துக்கு ஒரு முறையோ நம்ம வந்துட்டு போயிருக்கோம். இங்கே இருக்கக்கூடிய நிர்வாகமாக இருக்கட்டும், இந்த ஸ்கூலுடைய பிரின்சிபலாக இருக்கட்டும், ரொம்ப அருமையான முறையில் இஸ்லாமிய கலாச்சாரங்களை முன்வைத்து நடத்தக்கூடிய ஒரு ஸ்கூலாக நான் பார்த்து கொண்டிருக்கோம். இந்த மாதிரியான ஸ்கூல்கள் சமுதாயத்தில் ரொம்ப அவசியமாக இருக்குது. அதை தான் நான் இப்போ உங்கள்கிட்ட முன்வைக்கிறேன். பெற்றோர்கள் இந்த ஸ்கூல் மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அந்த ஒரு அமைப்பு தான் இந்த ஸ்கூலுக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்கு. இனி வரக்கூடிய காலங்களில் இது போன்ற ஸ்கூல்கள் நிறைய உருவாகும். அதுக்கு ஒரு முன்மாதிரியாக மாஷா அல்லாஹ் இந்த ஸ்கூல் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கோம். இந்த ஸ்கூலில் நடத்தக்கூடிய ஹிஃப்ஸாக இருக்கட்டும், இந்த ஸ்கூலில் நடக்கக்கூடிய அதே போல் ஆசிரியர்களாக இருக்கட்டும், நான் பார்த்த வரைக்கும் மிகப்பெரிய அதிகமான ஈடுபாடு கொண்டவர்களாக, மிகவும் அதிக ஈடுபாடு கொண்ட, கமிட்டடுன்னு சொல்லுவோம் இங்கிலீஷில், கமிட்மெண்ட், சின்சியாரிட்டி, ரொம்பவும் இன்வால்வ் ஆகி ஒரு நடத்தக்கூடிய டீச்சர்ஸை தான் நான் இந்த ஸ்கூலில் நான் பார்த்துட்ருக்கேன். அது தலைமை ஆசிரியராக இருக்கட்டும், இங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்களாக இருக்கட்டும், ஒரு மிகப்பெரிய ஒரு ஈடுபாடு, தன்னைத்தானே என்ன சொல்கிறாங்க, அர்ப்பணித்து கொண்டு இந்த ஸ்கூலில் நான் பார்த்துட்ருக்கேன். எத்தனையோ ஸ்கூல்கள் இருக்குது, ஆனால் அர்ப்பணிப்புடன் சேவை செய்யக்கூடிய ஒரு சில ஸ்கூல்களில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் மட்டும்தான் அதில் ஒரு ஸ்கூலாக இந்த ஸ்கூலை நான் பார்த்துட்ருக்கேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஸ்கூலை மேலும் மேலும் முன்னேற்றி கொண்டு போவோம். இதுக்காக நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பல ஸ்கூல்களில் ஒரு ஸ்கூலாக இந்த ஸ்கூலை தேர்ந்தெடுத்துருக்கோம். தொடர்ந்து டீச்சர்ஸ்க்கு உண்டான ட்ரைனிங், அதே போல் இந்த ஸ்கூல் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் 10th பிறகு இவங்க என்ன செய்யலாம், இதற்குண்டான பெரிய ஒரு திட்டத்தோடு தான் நாங்கள் பயணித்து கொண்டிருக்கோம். அதனால் இந்த ஸ்கூல்கள் அதிகமாக, இந்த ஸ்கூலை இது போன்ற ஸ்கூல்களை உருவாக்குறதுக்கு உண்டான முயற்சிகளையும் நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கோம்.
நீங்கள் பெற்றோர்களுடைய அதிகமான ஒத்துழைப்பு அப்படின்னு சொன்னால் பெற்றோர்கள் ஒத்துழைப்பு அப்படின்றத ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சுக்கிறேன். இதுபோல் நிறுவனங்களில் பெற்றோர்களுடைய ஒத்துழைப்பு அப்படின்னு சொன்னால் முதலாவதாக குழந்தைகளை லீவ் எடுக்காமல் அனுப்பணும். குழந்தைகளை எந்த காரணத்தை கொண்டும் தேவையில்லாத அவசியம் இல்லாத லீவ் எடுக்கிறத நம்ம என்ன செய்யணும், தவிர்த்து தொடர்ந்து குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்பணும். அது ஒரு முக்கியமானது. ரெண்டாவது, உங்களுடைய பொறுப்பு என்னன்னு சொன்னால், ஸ்கூலுக்கு எந்த முறையிலலாம் நீங்கள் ஒத்துழைப்பு செய்ய முடியும். அது பண உதவியாக இருக்கலாம். அதில் முதலாவதாக பள்ளிக்கான கட்டணங்களை நம்ம என்ன செய்யணும், சரியான முறையில் சரியான நேரத்தில் நம்ம நிறைவேற்றிட்டாலே, இந்த ரெண்டு நீங்கள் செஞ்சிட்டிங்க அப்படின்னு சொன்னாலே மிகப்பெரிய ஒத்துழைப்பாக இந்த ஸ்கூலுகளுக்கு அமையும். மேலும் ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லி முடிச்சுக்கொள்கிறேன் இன்ஷா அல்லாஹ். அதாவது இஸ்லாமிய கலாச்சாரத்தை முன்வைத்து நடத்தக்கூடிய ஸ்கூல்கள் இந்த காலகட்டத்தில் மிக மிக அவசியமாக இருக்குது. ஏன்னு சொன்னால், கல்விச்சாலைகள் கல்விக்கூடங்கள் அதிகரித்து கொண்டே போகுது. அதே நேரத்தில் ஒழுக்க சீர்கேடுகளும் அதிகமாகிட்டே போயிருக்கு. எத்தனை ஸ்கூல்கள் ஜாஸ்தியாகுதோ ஒழுக்கங்கள் சரியாகணும். ஆனால் அதே நேரத்தில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், கல்விக்கூடங்கள் அதிகமாகிட்டே இருக்குது, ஒழுக்க சீர்கேடுகள் அதிகமாகிட்டே இருக்குது. அப்படின்னா என்னன்னு சொன்னால், பள்ளிக்கூடங்களில் எந்த நோக்கத்திற்காக இந்த பள்ளிக்கூடங்கள் செயல்படுதோ அந்த நோக்கத்தை விட்டு மாறிவிட்டது. அல்ஹம்துலில்லாஹ், இந்த தாருல் இல்ம் ஸ்கூல் போல் சில ஸ்கூல்கள் ஒழுக்க மாண்பாடுகளுக்கு வச்சு என்ன செய்கிறாங்க, அதுக்காக அவங்க முன் ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க. அதன் காரணமாக மிகப்பெரிய ஒழுக்க சீலர்களாக குழந்தைகள் உருவாகிட்டு இருக்காங்க. அதனால் இந்த மாதிரியான ஸ்கூல்களை நீங்கள் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து இதுக்கான ஒத்துழைப்புகளை கொடுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த விஷயங்களுக்காக இந்த ஸ்கூல் ஆரம்பிக்கப்பட்டதோ அதை சரியான முறையில் திசையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழிநடத்தி செல்வானாக என்று துவா செய்வதனாக வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.